கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் காலையிலும் மறுபடியும் உங்கள் அனைவரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஜெபிப்பதற்கும் இப்பொழுது அவருடைய பாதத்தில அமர்ந்திருந்து அவர் நமக்கு தரப்போகிற வார்த்தைகளை என் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தி உங்களோடு பேசுவதற்கும் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். இதற்கு முன்னதாக ஒரு முறை நான் இந்த சிகாகோ பிரேயர் லைன் வழியாக ஆண்டோடைய வார்த்தைகளை டிசம்பர் மாதம் 24ஆம் வருஷத்துல நான் பேசியிருக்கிறதை நான் நினைக்கிறேன். அந்த நாளில நான் விசுவாசமுள்ள ஜெபம் பதில் கொடுக்கப்படுகிறது என்பதை தலைப்பில நான் பேசியதை நான் நினைக்கிறேன். இந்த நாளில இந்த சிகாகோ பிரேயர் லைனில இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துதலோடு கூட பவுல் தன்னுடைய தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின முதலாம் கடிதத்தில 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைத்து சில காரியங்களை நாம் சேர்ந்து தியானிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. நம்ம அனைவருக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதினாலே, இரட்சகரை ஏற்றுக்கொண்டதினாலே, கிறிஸ்து நமக்குள் இருப்பதினாலே நமக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கிறது. நாம் பாவிகளாயிருந்து அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நீதிமான்கள் என்கிற ஒரு பெயரையும் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பவுல் ஒரு புதிய அல்லது நமக்கு தெரிந்த இன்னொரு ஒரு ஒரு பெயரையும் ஒரு தலைப்பையும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த காலை வேளையில நான் உங்கள் அனைவரையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைப்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்றால் அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் கண்டுகொண்ட அவர் சொல்லுகிற 3 காரியங்களை அதற்கு முந்தைய வசனத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் 3 காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 3 காரியங்கள் என்னவென்றால், 1 விசுவாசத்தின் கிரியை, இன்னொன்று அன்பின் பிரயாசை, 3வது நம்பிக்கையின் பொறுமை. ஆகவே இந்த காலை வேளையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த பட்டியலில நாம் இருக்கிறோமா என்பதை இன்னும் ஒரு விசை நம்மை பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த காரியம் உதவி செய்யும் என்று பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 3 காரியத்தை ஏற்கனவே பவுல் தன்னுடைய கொரிந்தியர் நிருபத்திலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பை குறித்து பிரதானமாய் பேசுகிற அந்த அதிகாரத்தின் முடிவிலே பவுல் கடைசியாக சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த 3 காரியங்களின் மத்தியிலும் நான் அன்பை குறித்து முதலாவது உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அன்பு என்பது என்ன? உலகத்திலே அன்பு என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிற ஒரு தெளிவான ஒரு பதில் இருக்கிறது. பாருங்கள், யோவான் தன்னுடைய 2வது நிருபத்திலே எழுதுகிறார். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி நாம் வாசிக்கிறோம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. எவ்வளவு ஒரு தெளிவான விளக்கம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு.
அதே அதிகாரத்தினுடைய 5ஆம் அதிகாரம், முதலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம்: நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை என்று சொல்லி அங்கே வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் சீசர்கள் மத்தியிலே அவர் பேசுகிற போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15 நமக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆகவே அன்பு என்பது அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற கற்பனைகள், கட்டளைகள், இவைகளை கைக்கொள்ளுகிறதுல இருக்கிறது. காலை வேளையிலே ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எவ்விதமாக அறிந்திருக்கிறோம்? அதற்கு எவ்விதமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? அதை கைக்கொள்ளுகிறதுல நம்முடைய பங்கு அல்லது அளவு எவ்வளவாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? நித்திய அழிவுக்கும் மரணத்திற்கும் பாத்திரரான நம்மை அதிலிருந்து பிழைக்கும்படி நம்முடைய குமாரனை அவர் இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. அந்த 10ஆம் வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டதினாலே தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் இழந்த ஜீவனை நித்தியமாய் மறுபடியும் அவர்களுக்கு தரும்படி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். 1 யோவான் 3:16, யோவான் 3:16 இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 3:16 நமக்கு தெரியும், தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். அவனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கொண்டார் என்கிற வார்த்தை யோவான் 3:16. அதே 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், பாவிகளாக மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை அவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி பாவமில்லாத பரிசுத்தரான தெய்வம் நமக்காக உலகத்திலே வந்து அவராலே பிதா தன்னுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் எதிராக பேசுகிற, செயல்படுகிற, நம்மை மறந்து, நாம் செய்த நன்றியை மறந்து நமக்கு துரோகம் செய்கிற, நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி துன்பங்களை கொடுக்கிற இப்படிப்பட்ட பெரிய பட்டியல் ஒன்று இருக்குமானால், அப்படிப்பட்டவர்களை நேசிக்கும்படி நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அன்பை வெளிப்படுத்தும். சுருக்கமாக, நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரமல்ல, நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிப்பதினாலே அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? பவுலின் அன்பின் பிரயாசை என்று சொல்லும் பொழுது அன்பு எப்படிப்பட்ட கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் அறிவுறுத்துகிறார். அன்பு கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். ஒரு சகோதரன் குறைச்சலில் இருக்கும்போது நான் அவனுடைய தேவையில என்னுடைய பங்கு எதையும் கொள்ளாமல் என்னை தடுத்துக் கொள்ளுவது அன்பின் கிரியையை நான் தடுக்கிறதற்கு சமமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடித்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, அதை அடுத்த வசனத்துல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 இன்னொரு ஒரு
படத்தை அழகாக நமக்கு அவர் விவரிக்கிறார். வஸ்திரம் இல்லாத, ஆகாரம் இல்லாத ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நாம் வஸ்திரத்தையும் உணவையும் கொடுக்க முயற்சி செய்யாம அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லி குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லுவது எப்படி அன்பின் கிரியையாக இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியையும் அங்கே நாம் கேட்க முடிகிறது. அன்பு கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய அன்பின் கிரியைகள் அல்லது அன்பின் பிரயாசைகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில நாம் சற்று நிதானித்து பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். தான் கவனித்த அல்லது தான் அரவணைத்த தொழுநோயாளிகளின் தேவைக்காக தன்வந்தனிடம் கையேந்திய போது அவன் உமிழ்ந்த உமிழ்நீரை தன் ஆடையில் துடைத்து, இப்போ கொடுத்தது எனக்கு நீர் கொடுத்தீர், இனி என்னுடைய மக்களுக்கு நீங்க கொடுங்க என்று சொல்லி திரும்ப கையேந்தின அந்த தாயாருடைய அன்பு இந்த உலகத்தாலே எப்படி அல்லது இந்த தேசத்தில எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் தீயில் கொளுத்திய மனிதர்களையும் மன்னித்த போது உண்டான அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்தால் அதை செய்தவர்கள் மனம் வருந்தி மனம் திருந்தி இருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். குருடர்களை பார்வையடைய செய்து, முடவர்களை நடக்க பண்ணி, பிசாசுகளை துரத்தி, வியாதியஸ்தர்களை சுகமாக்கி, இப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த ஆண்டவராகிய இயேசுவை வாரினால் அடித்து, முள்முடி சூட்டி, சிலுவையில் அடித்து, ஏளனமாய் பேசின மக்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசின அந்த அன்புதான் பக்கத்தில் இருந்த கல்வனை பரதேசிக்கு வழி நடத்தினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய அன்பின் பிரயாசை யாரையெல்லாம் அசைத்திருக்கிறது, எத்தனை பேரை இயேசுவிடம் ஈர்த்திருக்கிறது. நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல, நம்மை பகைக்கிறவர்களுக்கு அன்பு சொல்லும்படியாக, அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்மை கேட்டு பார்ப்போம். நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த அன்பை அறிந்திருக்கிறோம். இந்த அன்பு சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட இந்த அன்பினாலே நான் அதை ருசித்திருக்கிறேன், அதனாலே அந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அன்பு என்னை நேசிக்கிறவர்களுக்கும் மட்டுமல்ல, எனக்கு எதிராளிகளுக்கும் நான் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்பு நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அது புரிந்து கொள்ள முடியாது, அது யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட அன்பை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துவதன் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அறியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல நம்மால் முடியும். அடுத்ததாக சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசத்தின் கிரியை. நாம் இப்பொழுது பார்த்தது அன்பின் பிரயாசை. அடுத்ததாக விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆதாரம் விசுவாசம் தான். விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தைகளின் மேல், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறித்ததாக இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவன் போகிற இடம் என்னதென்று அறியாதபடிக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அதுவாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூளைக்கு செல்லும் முன்னதாக ராஜாவுக்கு சொன்ன வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நான் குணமாவேன் என்று ஒரு ஸ்திரீ 12 வருடங்களாக பெரும்பாடு இருந்த அந்த ஸ்திரீ நினைத்து அதை செய்வாளானால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதனால்தான் விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:17 நாம் வாசிக்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் என்று நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதனால்தான் ஆபிரகாமை குறித்து அவர் எழுதும் போது, ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருந்ததை அவன் அறிந்தபடியினாலே விறகுகளை அடுக்கி தன் மகனை கட்டி அதன் மேல் படுக்க வைத்து தன்னுடைய கத்தியை எடுத்து அவனை பலியாக கொடுக்கும் வரைக்கும் அவனுக்குள்ளே
எதை குறித்ததான ஒரு பயமோ கலக்கமோ இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமுடைய உள்ளத்திலே அந்த வார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஈசாக்கு பிழைப்பான், ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கும் என்று. அதனாலேதான் யாக்கோபு 2:21 அழகாக சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். ராகாப் என்கிற அந்த வேசியை குறித்து நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவள் வாழ்கிற தேசத்தினுடைய ராஜாவுக்கு அவள் பயப்படவில்லை. தான் இனிமேல் வரப்போகிற தன்னுடைய ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரப்போகிற மக்களை குறித்து அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பயமற்றவள் ஆக. ஏனென்றால் இப்படிப்பட்ட மக்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து அவருடைய வல்லமையான செயல்களை குறித்து அவள் அறிந்திருந்தபடியினாலே, அப்படிப்பட்ட தேவன் மேல் அவள் விசுவாசம் வைத்ததினாலே தான் வாழ்கிற தேசத்தினுடைய ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அவள் பயப்படாதபடி அவர்களை பாதுகாத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு 2:25 அப்படித்தான் வாசிக்கிறோம். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். அதனால்தான் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் செயல்களோடு சேர்ந்துதான் இருக்கிறதா? ஒரு உண்மை கதை என்று ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். ஒரு திருச்சபை, அதன் அருகே ஒரு பெரிய கட்டிடம். ஒரு நாளில் அந்த கட்டிடத்தை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அதை வாங்குகிறான். வாங்கி அந்த பில்டிங்ல எல்லா விதமான பொழுதுபோக்கு அம்சங்களையும் அங்கே செய்கிறான். அது ஒரு சூதாட்ட விடுதியாக, மதுபான மாளிகையாக, ஆட்டமும் பாட்டமும் இருக்கிற ஒரு அரங்கமாக அதை மாற்றுகிறான். இரவும் பகலும் அதிலிருந்து வந்த சத்தத்தினாலே இந்த திருச்சபை மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் ஒரு நாளிலே எல்லாரும் கூடி அமர்ந்து உபவாசித்து தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அந்த ராத்திரியில ஒரு பயங்கரமான மழை, ஒரு பயங்கரமான இடி, மின்னல் என்று அதன் நடுவில் அந்த மாளிகையின் மீது அந்த தண்டர் லைட்னிங் விழுந்ததினாலே அந்த மாளிகை முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் வழக்குரைஞர் இடத்துல வழக்கு மன்றத்திற்கு போகிறான். வழக்கை அவன் இப்படி சொல்லுகிறான், இவர்கள் விசுவாசித்து இவர்கள் ஜெபித்ததினாலே இவருடைய கடவுள் தான் இதை செய்தார் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். ஆனால் திருச்சபை என்ன சொல்லுகிறது? எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று வாதிடுகிறார். அந்த ஜட்ஜு, அந்த நீதிபதி இப்படி சொல்லுகிறான், ஐஸ்வர்யவான் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான், திருச்சபை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாம் விசுவாசத்தினாலே ஜெபித்து பெற்றுக்கொண்டவைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதனுடைய காரணங்களாக வேறு எதையோ சொல்லுகிறோமே தவிர, நான் விசுவாசித்தேன், நான் ஜெபித்தேன், இதனால இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்துல எத்தனை பேர்கள் இடத்துல இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நாம் விசுவாசத்தை செயலிலே செயல்பாடு உள்ள விசுவாசமாக காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். Let us practice faith. இப்பொழுது சொல்லுவோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு அப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களாலே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு கர்த்தருடைய நாமம் அதனாலே மகிமைப்படுகிறதா? மூன்றாவது, நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கை விசுவாசத்திலிருந்து வேறுபட்டது. நம்பிக்கை என்பது ஒருவருடைய குணத்தின் மீது, ஒரு சூழ்நிலையின் மீது, அல்லது ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளின் மீது, அல்லது ஒருவருடைய பழக்கங்களின் மீது நாம் வைக்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற நம்பிக்கை என்பது விசுவாசிகளுடைய நம்பிக்கை. அதிலே அவருடைய பொறுமையை குறித்து அவர் பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நம்பிக்கை குறித்து மிக அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரோமர் 8:24 இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல,
ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய ஜென்ம சரீரம் ஒழிந்து நாம் ஆவிக்குரிய சரீரமாக அவருக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை தரித்துக் கொள்கிற நாட்கள் வரும் என்று காத்திருப்பது நம்முடைய நம்பிக்கை. 23ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை, ரோமர் 8:23, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாம் ஆவியின் முதன் பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த முதற் பலன்களை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி சொல்லப்படுகிறது? எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய பலனின் முதற் பலனை முதலாவது கொண்டு வருகிறாரோ, பின்பு பெரிய ஒரு பலன் அங்கே காத்து கொண்டிருக்கிறது போல ஆவியின் முதற் பலன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறார். இது நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கான ஒரு முதல் படி அல்லது ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் முழுமையாக மகிமையடைந்த நித்திய வாழ்க்கைக்குள் இருப்போம் என்பதற்காகவே நாம் காத்திருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த சிருஷ்டியும் கூட அதற்காக காத்திருக்கிறது. சிருஷ்டியும் ரோமர் 8:19 சிருஷ்டியும் மனிதன் பாவத்தில் விழுந்த போது பெற்றுக்கொண்ட சாபத்தினால் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளையும் நீங்கி புதிய வானம் புதிய பூமி என்கிற புதிய உலகத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட அது காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி காத்து கொண்டிருக்கிறது? 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி காத்து கொண்டிருப்பதற்கு நமக்கு பொறுமை அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பொறுமை எப்படி உண்டாகிறது என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த உபத்திரவம் என்பதற்கு பொறுமை என்பதற்கு சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் பெர்சிவரன்ஸ், பேஷன்ஸ், என்டியூரன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரீட்சை என்று சொல்லப்படுகிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அல்லது கேரக்டர் என்கிற வார்த்தையும் நான் அங்கே வாசிக்க முடிகிறது. ஆகவே உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை தருகிறது. ஏனெனில் துன்பம் சகிப்புத்தன்மையை உண்டாக்குகிறது என்றும், சகிப்புத்தன்மை குணம் அல்லது கேரக்டரை உண்டாக்குகிறது என்றும், அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் உபத்திரவங்கள் நம்மை சகிப்புத்தன்மைக்கு ஏதுவாக வழிநடத்தும் போது அது ஆவிக்குரிய பலனை நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட பலன் விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்துகிறது என்கிற வார்த்தை நம்மை இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்கு ஆதாரணமாக ஆவியானவருடைய முதற் பலன் என்று சொல்லப்படுகிற ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதை நாம் உணர முடிகிறதா? உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விஷயங்களாக எண்ணி அப்படிப்பட்ட விஷயங்களினாலே வருகிற பொறுமையை நாம் உணர முடிகிறதா? நம்முடைய குணத்தில மாற்றத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறதா? இப்பொழுது சொல்லுவோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தருடைய நித்திய வருகைக்கு நாம் காத்திருக்கிறோமா? ஆவிக்குரிய முதற் பலன் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பின் பிரயாசை, விசுவாசத்தின் கிரியை, நம்பிக்கையின் பொறுமை நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற பட்டியலுக்குள்ளே நம்மை தகுதிப்படுத்துகிறதா? இந்த காலை வேளையில பவுல் தெசலோனிக்கு திருச்சபைக்கு தந்த அந்த சிறப்பு பெயரை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
அன்பின் பிரயாசை. எப்படிப்பட்டதான அன்பு, எப்படிப்பட்டதாய் அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும், எப்படிப்பட்ட விசுவாசத்தின் கிரியைகள் நம்மிலே காணப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை மறுரூபமாக்கப்படுவதற்கான நம்பிக்கை, என்றென்றும் நித்திய நித்தியமாய் நம்முடைய ஆண்டவரோடு வாழ்கிற நம்பிக்கை, இப்படிப்பட்ட காத்திருப்பு, அதிலே பொறுமை நமக்கு காணப்படுகிறதா? ஆம் என்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற, விசுவாசம் குறைந்த, அன்பை வெளிப்படுத்த முடியாத மற்ற அழைக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றுகிறதற்கு இன்னும் நீங்கள் பிரயாசப்படும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இல்லை என்றால் எங்கே நம்மளுக்கு குறைவு காணப்படுகிறதோ, எந்த இடத்துல நாம் குறைவுபடுகிறோமோ, அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கும்படி நம்மை அவரிடத்துல இன்னும் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை சரி செய்து கொண்டே இருக்கிறவர், ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிக்கிறவர். ஒவ்வொரு நாளிலும் நாம் அவரோடு நெருங்கி நெருங்கி நிற்கும் போது அவர் நம்மை ஒரு சிற்பி தன்னுடைய கற்பனைகளை இருக்கிற அந்த பாத்திரத்தை உருவாக்குகிறது போல நம்மை உடைத்து உருவாக்கி அவர் விரும்புகிற அந்த பாத்திரமாய் அவருடைய அன்பையும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டிய கிரியைகளையும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதான பொறுமையை நம்மிடத்துல பெருக பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பிதாவே, பாவிகளாய் இருந்த எங்களை உம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பினதினாலே, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நிலைமையிலே தொடர்ந்து நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு புதிய ஸ்லாக்கியத்தை குறித்து இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள உம்முடைய தாசன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பின் பிரயாசையும், எங்களுடைய விசுவாசத்தின் கிரியையையும், நம்பிக்கையின் பொறுமையையும் நீர் எங்களுக்குள்ளே காத்துக்கொள்ளும்படிக்கு உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். Amen. God bless you all. Thank you, brother.